ஓகே, இந்த பிச்சைக்கார ஐடலின் மெகா ஃபைனல் வின்னருக்கு பல எக்ஸைட்டிங் பிரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமா அமெரிக்கால பிட்ஸ்பர்க் வெங்கடேஸ்வரா டெம்பிள் வாசல்ல பிச்சை எடுக்கிறதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வாய்ப்பு. அதை தவிர மேக்னா சவுண்ட் வழங்கும் நவரச ஒப்பாரிங்கிற ஒரு புது ஆல்பத்துல பாடுறதுக்கான ரெக்கார்டிங் கான்ட்ராக்ட் மற்றும் ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஷிப்ஸ். ஒன்ஸ் அகைன் வியூவர்ஸ், இது உங்கள் KCTS TV வழங்கும் கையேந்தி பவனின் பிச்சைக்கார ஐடல். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பாஸ்ட் டைம் இல்ல, ப்ரொஃபஷன். இந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார ஐடலை தேர்ந்தெடுக்கிற மகத்தான காரியம் நம்ம KCTS TVயால தான் முடியும். அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு, நான் இன்னைக்கு வந்திருக்கிற ஃபேண்டாஸ்டிக் ஜட்ஜ். 2வது, நீங்க நம்ம ஸ்பெஷல் ஆடியன்ஸ். இந்த ஷோ முடிவுல யாரு கையேந்தி பவனின் பிச்சைக்கார ஐடல் டிசைன் பண்ண போறது உங்க தான். அதை பத்தின விவரம்னா அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஷோவை இன்டரப்ஷன் இல்லாம பார்க்க வேண்டியதுதான். வாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கிற ஜட்ஜை மீட் பண்ணலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், put your hands together for Dr. R.P. Sethuraman. இவர் அமெரிக்கால யுனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லில பிச்சை எடுக்கிறத பத்தி டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கார். Sir, we are very honored to welcome you as our fabulous judge for today. Thank you so much, Ms. Priya. I am also very happy to be part of the show. ஷோக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பிரியா. நான் சான் பிரான்சிஸ்கோல பிச்சை எடுத்து டாலராக சம்பாதிச்சு திருப்பி சென்னை வந்து செட்டில் ஆகிட்டேன். நான் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு நாள் என் சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீ என்ன வேலை பண்ணுறன்னு கேட்டதுக்கு பிச்சடின்னு சொன்னேன். அந்த விவரம் கேட்ட பொண்ணு அதை PhDன்னு ஊரு பூரா சொல்லி ஊரே எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருச்சு. இன்னொரு அதுக்கு பிரியா, என்னோட ஊரு ராமேஸ்வரம், ஃபாதர் பேரு பிறைசூடன். ஸோ அந்த முழு பேரு ராமேஸ்வரன் பிறைசூடன் சேதுராமன். லாஸ்ட் இயர் தமிழ் மாநாட்டில் நம்ம தமிழக முதல்வர் அன்போடு என் பேரை ராபிச்சேன்னு சொல்லிட்டார். அதனால இன்னைக்கு இந்த ஷோல நான் ராபிச்சேன்னு தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டாக்டர் ராபிச்சே. சார், நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அமெரிக்கால எப்படி பிச்சை எடுத்தீங்கன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா பிரியா. பிச்சை எடுக்கிறதுல அமெரிக்கா நம்ம ஊர்லாம் விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேங்கிற மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கும் ஒரு தனி நாள் கொண்டாடுறாங்க. பிச்சை எடுக்க தனி நாளா? ஆமா, அக்டோபர் 31 அன்னைக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுப்பாங்க. அதுக்கு பேரு ஹாலோவீன். இது பாருங்க, லாஸ்ட் இயர் நாங்க ஃபேமிலியோட சேர்ந்து பிச்சை எடுக்க போனோம். சான் பிரான்சிஸ்கோ கொஞ்சம் விவகாரமான ஊர் பாருங்க. ஒரு வீட்டுக்கதவை தட்டினா நம்ம பிள்ளை கேட்குறான், அப்பா அது ஆன்டியா அங்கிளான்னு கேட்குறான். எதுவா இருந்தா நமக்கு என்னடா, நீ கேட்க வேண்டியதை கேளுடான்னு சொன்னேன். அதுக்கு எடுத்து விட்டோம் பாருங்க நம்ம புள்ள, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு. அப்பவே தெரியும் நம்ம புள்ள எப்படியாவது பழச்சுப்பான்னு. சோ நீங்க வீடு வீடே போய் டாலர்ஸ்ல சம்பாதிச்சீங்களா? இல்லம்மா, முதல்ல எல்லாரும் மாதிரி தான் தெருக்கோடியில ஒரு பாத்திரத்துல இல்லம்மா, முதல்ல எல்லாரும் மாதிரி தெருக்கோடியில ஒரு பாத்திரத்துல பெக்கர்னு தான் பிச்சை எடுத்தேன். சரி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே சொல்லிட்டு அந்த பாத்திரத்தோட பேரை beggar.comனு மாத்திட்டேன். அதுக்கு என்ன மவுசுங்கிற, உடனே வந்து IPO ஃப்ளோட் பண்ணி NASDAQ லிஸ்டிங் போட்டு லட்சமா டாலர்ஸ் வந்தது. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பிசினஸ் மாடலை eBegன்னு மாத்திட்டோம். கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுன்னு கொடுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மேனேஜ் போர்ட்டல் B2B, அதான் பெக்கர் டு பெக்கர் சப்ளை செயின் நம்ம பிசினஸ் மாடல்
எங்கேயோ போயிடுச்சு. What an inspiring experience, sir. Sir, நிகழ்ச்சிக்கு போலாமா இப்ப? ஓ டெஃபினட்டா போலாம். That's your special seat. Please take your seat. Oh. நான் contestants கூப்பிடுறேன். Thank you. Viewers, நீங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற கையேந்தி பவனின் பிச்சைக்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பாஸ்ட் டைம் இல்ல, ப்ரொஃபஷன். இன்னைக்கு நம்ம கான்டெஸ்ட்க்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மிஸ்டர் பிச்சுமணி. வாங்க மிஸ்டர் பிச்சுமணி. வணக்கம் மேடம். இந்த ஆண்டு தமிழ்நாடு பிச்சைக்கார சங்கத்துக்கு நான் தான் செக்ரட்டரி. அது கூட கம்பெனி ப்ரொவைடர் வைக்கிள் தான். ஆமா ஆமா. எங்க சங்க சார்பில் உங்க சேனலுக்கு சின்ன வேண்டும். நீங்க உங்க ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி இந்த ஷோ டைம் கொஞ்சம் மாற்ற சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த சாயங்கால வேலை எங்களுக்கு பீக் பிஸ்னஸ் டைம். அதனால எங்க பிச்சைக்கார அசோசியேஷன் மெம்பர்ஸ் யாரும் இந்த ஷோவை பார்க்க முடியறதில்ல. நீங்க இதை காலையில ராசி பலனுக்கு அப்புறம் வச்சீங்கன்னா அதை சொல்லி பிச்சை எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல. நான் கண்டிப்பா சொல்றேன் மிஸ்டர் பிச்சுமணி. நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க பிச்சு பயோடேட்டாவை நம்ம வியூஸ்க்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஷூர், கண்டிப்பா சொல்றேன். நாங்க பரம்பரை பிச்சைக்காரங்க. நாங்க மொத்தம் 3 பிரதர்ஸ். அதுல பெரியவன் நான் இது எக்மோர், சேட்பட், நுங்கம்பாக்கம் இந்த ஏரியாவை நான் வச்சுட்டு இருக்கேன். என் 2வது பிரதர் ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், ராயப்பேட்டா இந்த ஏரியாவை அவன் வச்சுட்டு இருக்கான். 3வது பிரதர் பாருங்க, சரியான உதவாக்காரங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கா. ஐயோ பாவம். சரி, இப்ப நிகழ்ச்சிக்கு போலாமா? வியூவர்ஸ், இந்த கான்டெஸ்டோட அப்ஜெக்டிவ் யாரு புதுவிதமா சிறப்பா பிச்சை எடுக்கிறாங்களோ அவங்க தான் கையேந்தி பவனின் பிச்சைக்காரர்கள். மிஸ்டர் பிச்சுமணி, நீங்க எப்படி வித்தியாசமா பிச்சை எடுத்து காட்ட போறீங்க? மேடம், உலகமே ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம பிச்சைக்கார ப்ரொஃபஷன் பின்தங்கலாமா? அதனால தான் பாருங்க, எங்க சங்க சார்பில் எல்லா மெம்பர்ஸுக்கும் ஒரு ஃப்ரீ ஃபோன். எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ ஃபோன். ஆமா, ஐஃபோன். எல்லாருக்கும் ஒரு ஃபோன். அதுல பிச்சை எடுக்கிறதுக்குன்னே ஜிபிஎஸ் எனேபிள் ஆப் வச்சிருக்கோம். நீங்க எந்த பின்கோட்ல இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துடும். இப்ப பாருங்களேன். பிச்சை பாத்திரம் யாவொரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே. அது மட்டும் இல்ல, அப்படியே ஆந்திராவுக்கு போக அதே மாதிரி நார்த் இந்தியா அப்படின்னா ஒரு ஹிந்தி பண்ணி இந்த ஆப்பை டெவலப் செஞ்சது எங்க ரயில் பிச்சை சாட்டர். ஊரா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு வசதியா தான் இந்த ஆப். டொமஸ்டிக்கா மட்டும் இல்ல, இன்டர்நேஷனலாக நாங்க பண்றோம். இப்ப கூட ரீசெண்டா H1B ஸ்பான்சர் பண்ணி கேன்சர் சிட்டிக்கு ஒரு ஆள் அமிச்சோம். பாடிருப்பாரு. ரொம்ப கிரியேட்டிவா இருக்கே. ஆமா, அது மட்டும் இல்ல, நீங்க அப்படியே சர்ச் பக்கம் போங்க. ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் ஒரு பாட்டு. இல்ல அப்படியே மாஸ்க் பக்கம் போங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லைன்னு ஒரு பாட்டு. இந்த மாதிரி பின்கோட் வச்சே மாத்திரத்துக்கும் டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஓ, ரிலீஜியஸ் இன்டகிரேஷனா? Yeah. One second. Hello, this is Peter from American Red Cross. Can I send you a pledge package for $25? Or would you like to get the gold package just for $50? Oh, okay. You want to donate only $5? Thank you for your donation, Dr. Madhi Prakasam. We really appreciate it. We will send the information to your address on the file. 1 minute, please.